லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மந்தாச்சாரியபர்யர்ணாம் வந்தே குருபரம்பராம் ஸ்ரீரக்ஷசிம்மவிஸ்ரேभ्यः நம முக்திமதீமஹே யதத்ரீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். மகாலட்சுமிய ரங்கநாச்சியார ஸ்தோத்திரம் பண்ற ஆரம்பிக்கிறார் கூறத்தாழ்வன். போன ஸ்லோகத்துல யாவாச்சாம் மனசாம் சதுர்கிரகதயா க்யாதா குணஸ்தாபஹ அது ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சார். ஸ்தோத்திரம்ங்கிறது குணம் இல்லைன்னா அதை சேர்த்து இருக்கு அப்படின்னு பாடுறதுக்கு ஸ்தோத்திரம் ஸ்லோகம் அப்படின்னு பேரு. மகாலட்சுமி உனக்கு ஏதாவது குணங்களா இல்லை, அப்ப நான் எப்படி உன்னை ஸ்தோத்திரம் பண்றது? இல்ல ரெண்டாவது விதமான ஸ்லோகம்ங்கிறது இவளுக்கு இன்னும் குணம் இருக்கு அப்படின்னு பாடுறதும் ஸ்லோகம் தான். ஆனா அத்தியம் உன்னுடைய விஷயத்துல என்னால பாட முடியாது. ஏன்னா அத்தனை பரிபூர்ணமான குணங்கள் இருக்கிற உடனே நான் இப்படி இவ்வளவுதான் குணம் இருக்கு அப்படின்னு அதான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். அப்போ இந்த ஸ்ரீஸ்தவம் அப்படிங்கிற என்னுடைய முயற்சியை நான் பண்ணிட்டு போறேன். ஏன்னா பாடவே ஸ்தோத்திரமே பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஆரம்பிச்சேன் அப்படின்னு நைச்சானுசந்தானம் பாவிச்சவர் இந்த ஸ்லோகத்துல தனக்கு அப்படி என்ன நீச்சத்தை இருக்கிறது அப்படிங்கறத விண்ணப்பிக்கிறார் குரத்தாழ்வன். हे देवी ओभिते शोधिया विदुष्ट बुद्धि न स्नेहोऽभ्यनीहोऽपिते कीर्तिं देवी हे श्रीदेवी कीर्तिं देवी இந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு வந்துட்டேனே நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு शोधिया विदुष्ट बुद्धिरपि न स्नेहोऽभ्यनीहोऽपिते எனக்கு முழுசா அஜ்ஞானம் தான். எதை பத்தினும் முழுசான ஞானம் இல்லை. அதே சமயம் யாகி அப்படின்னா ரொம்ப நீச்சனு இருக்கிற மனிதர்களுக்குள்ள ரொம்ப நீச்சனு. சோதியானதி மனிதர்களுக்குள்ள நான் தான் நீச்சனானது. துஷ்ட புத்தி ரவி கெட்ட புத்தி இருக்கிறது, நல்ல புத்தி இருக்கிறத நீச்சனா இருக்கிற நல்ல புத்தியா இருக்கிறதா கெட்ட புத்தி. கொஞ்சமாவது இதை பத்தி யாரு மேலே ஏதோ அன்பு இருக்கிறதா அப்படின்னா அன்பு இல்லை. சரி அதையெல்லாம் வருவிச்சுக்கணும் அப்படின்னு முயற்சியாக எங்கிட்ட இருக்கிறதா அப்படின்னா முயற்சி இல்லை. அப்புறம் நீச்சனா இருக்கிறேன், எனக்கு நல்ல புத்தியும் இல்லை, யாரு மேலேயும் அன்பு இருக்கிறவனாக நான் இல்லை, ரொம்ப நீச்சனாக இருக்கிறேன். அதே சமயம் ஏதாவது முயற்சி பண்ணி அத்த வருவித்துக் கொள்றதுக்காக ஏதாவது முயற்சி இருக்கா அப்படின்னு இல்லை. இப்படி எதுவுமே இல்லாதனா உன்னை போய் ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படின்னு வாய் திறந்திருக்கேன்னு. ஆனா என்னுடைய வாய் அதுக்கெல்லாம் கவலைப்படுறதா வெட்கப்படுறதா? நம்ம வாய் இது போய் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் பண்ணலாமா அப்படின்னு இந்த வாய்க்கு தெரிகிறதா அப்படின்னா அது அஞ்சுவதும் இல்லை, வெட்கப்படுவதும் இல்லை, அது பயமே இல்லை. நம்ம பாட போறது மகாலட்சுமிய அப்படிங்கிற வெட்கம் பயம் இந்த வாக்குக்கு இருக்கா அப்படின்னா வாக்குக்கு அது போய் உங்க ஸ்தோத்திரம் பண்றது கீர்த்திச்ச என்னால் அப்படி கீர்த்தி பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அல்பமான இந்த வாய் என்னுடைய வாய்க்குள்ள இருந்து இந்த வாக்கானது அப்படி வெளிப்படுகிறது. நான் துஷ்யேத். ஆனா மகாலட்சுமி ஒண்ணு சொல்லிக்கிறேன், அந்த இவ்வளவு துட்டனான் என்கிட்ட இருந்து அந்த வர்ற வார்த்தையானது மோசமானதாக இருக்காது, கெட்டு போகாது. கெட்டு இருக்கிற என் வாயிலிருந்து வர வார்த்தைகள் கெட்டு போனதாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா பாகீரதி கங்காதேவிக்கு ஸ்வதகா பரிசுத்தா அப்படின்னு பேர். ரொம்ப ஸ்வதமா அவள் தானா பரிசுத்தமா இருப்பா, தன்னுடைய சம்பந்தம் அந்த வாழையெல்லாம் பரிசுத்தமாக்கிடுவா கங்கை. அப்படிப்பட்ட கங்கை ஓடுறாங்க பாகீரதி. அந்த கங்கையினுடைய தீர்த்தமானது சுனா அப்படின்னா நாய். நாய் போய் கங்கையில வாய் வச்சு ஜலம் குடிக்கிறான்னு நாய் வச்சிருக்கு. அப்படி நாக்கு வச்சது அப்படின்னா அந்த கங்கை கெட்டு போயிருமா? நாய் வாய் வச்சிருக்கு ஜலம் குடிக்கிறதுக்கு அப்படின்னா அந்த கங்கை கெட்டு போகுமா அப்படின்னா கெட்டு போகிறது. அந்த கங்கை தீர்த்தத்தை நக்குன்னு அந்த நாய்க்கு எதாவது வெக்கம் இருக்கதா? நம்ம நாயாச்சு கங்கை போய் இப்படி ஸ்பர்சிக்கிறோமே நாக்கு கொண்டு,
அதோடைய புனிதம் போயிருமே அப்படின்னு அந்த கங்கைக்கு வெக்கம், அந்த நாய்க்கு வெக்கம் இருக்கிறது அப்படின்னா அதுக்கு வெக்கம் இல்லை. நான் லஜ்ஜதே, அந்த நாய்க்கு வெக்கம் இல்லை. பிபேச்ச இல்ல ஏதாவது பயமா இருக்க ஐயோ கங்கை பக்கத்துல போலாம் அப்படின்னா பயமும் இல்லை. அதனால ஷூனாக அந்த நாயுடைய தாகம் மாத்திரமே தீர்த்து, வேற எதுவுமே இல்லை. அதுக்கு அந்த கங்கையுடைய உயர்த்தி அதை புரிஞ்சுக்கவே இல்லை. ஆனா அதோடைய தாகம் மாத்திரம் தீர்ந்தோம். அது போலதான் நான் கூட என்னை வாய் கொண்டு ஸ்தோத்திரம் பண்றேன்னா பயப்படணும். மகாலட்சுமி போய் இந்த வாயை கொண்டு பாடலாமா அப்படின்னு பயப்படணும். அந்த பயம் எனக்கு இல்லை. அந்த நாய்க்கு எப்படி தாகம் தீர்ந்ததோ அது போல யார ஸ்தோத்திரம் பண்ணணும் அந்த மாத்திரம் தீர்ந்தோம் இல்லையா. பயம் இருக்கிறதா எனக்கு அப்படின்னா வெக்கமும் இல்லை பயமும் இல்லை அப்படின்னு நைச்சாந்தத்துல இந்த பாசனத்துல ஸ்லோகத்துல கூறத்தாழ்வன் விண்ணப்பிக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகமானது ஒரு கங்கா ஜலத்தை நக்கருக்கு ஜலத்தை குடிச்சு தன்னுடைய நாக்கு கொண்டு நக்கி ஜலத்தை குடிக்கிறதுக்கு ஒரு நாய் எப்படி வெக்கப்படுறது இல்லையோ, எப்படி பயப்படுறது இல்லையோ, அது போலவே துட்டனா கீழ் புத்தி இருக்கிறவனா அன்பொன்றும் இல்லாதவனா ஒரு முயற்சி இல்லாதனால் உன்னை போய் கீர்த்தனம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிருக்கேன்னா அதை பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. எனக்கும் பயம் இருந்திருக்கணும். நான் நீ எனக்கும் பயம் இருந்திருக்கணும். தாயார் வீட்டு நமக்கு எல்லாம் பாடக்கூடாது. அந்த பயம் இல்லாதவன் போல இருக்கிறது. ஆனா அம்மா இவ்வளவு துட்டனான இவனுடைய வாயிலிருந்து போன அந்த வார்த்தையோ அது உன்னை எதுவும் கீழ்த்த பண்ணிடாது. ஏன்னா ஒரு நாய் நக்கனால கங்கையுடைய புனிதத்துவம் எப்போதுமே கட்டுப்பாடு. அதனால நான் ஸ்தோத்திரம் படியும் என்னுடைய வாக்கம் உனக்கு எந்த அகௌரவத்தையும் கொடுத்துறாது. அது மாத்திரம் உண்மை அப்படின்னு நைச்சானுசந்தானம் பாதிக்கிற இந்த ஸ்லோகம். இப்ப ஸ்லோகத்தை பார்க்கலாம்னு 5வது ஸ்லோகம் முதல் பிரிச்சுக்கலாம். ஒரு 2-3 டேஞ்ச் இருக்கு, பிரிச்சுக்கலாம். முதல் வரி பாருங்க, முதல் சேவிச்சதை நம்ம பிரிச்சுக்கலாம். சோதியானபிதுஷ்டபுத்திரபி நிஸ்நேஹோப்யநீஹோபிதே கீர்த்திம் தேவி லிஹன்னஹம்ச நச பிபேமி அக்ஞோ ச ஜிஹ்ரேமி ச துஷ்யேத் சாதுன தாவதா நஹி சுனா லீಢா விபாகீரதி துஷ்யேத் லஜ்ஜதேன ச பிபேமி ஆர்த்திஸ்து சாமியே சுனஹ துஷ்யேத் ஸ்வபாவின லஜ்ஜதேன ச பிபேமி ஆர்த்திஸ்து சாமியே சுனஹ அப்படிங்கிறது ஸ்லோகம். எப்படி பிரிக்கிறது அப்படின்னா சோதியானபிதுஷ்ட புத்திரபி அந்த இடத்துல பிரிச்சுக்கோங்க. ரபி அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. சோனியா யானபிதுஷ்ட புத்திரபி அங்க பிரிச்சுக்கோங்க. ரெண்டாவது நிஸ்நேஹோப்யநீஹோபிதே அங்க பிரிச்சுக்கோங்க. கீர்த்திம் தேவி லிஹன்னஹம்ச அங்க பிரிச்சுக்கோங்க. நச்ச அங்க பிரிச்சுக்கோங்க. நச்ச பிபேமி இம்னு இருப்பாருங்க. பேம்னு இருக்கு, அது இன்னும் மீன் மாத்துங்க. கீர்த்திம் தேவி லிஹன்னஹம்ச பிபேமி மீ பிபேமி மீய மாத்துங்க. இம்ம அந்த இடத்துல பிரிச்சுக்கோங்க. பிபேமி அடுத்தது. இப்போ அங்க அது மீய மாத்திட்டீங்கன்னா யா ஆவா மாறிடும். அப்ப அக்ஞோ தஜிஹ்ரேமி ச ஞானோஜித்ம நிச்சயம் படிச்சிடக்கூடாது. ஏன்னா முன்னாடி மீய மாத்திட்டோம். அப்ப இது அக்ஞோ சஜிஹ்ரேமி ச. 2 வரி பாருங்க. சோதியானபிதுஷ்ட புத்திரபி நிஹோபிதே கீர்த்திம் தேவி லிஹன்னஹம்ச நச்ச பிபேமி அக்ஞோ ந ஜிஹ்ரேமி ச. இம்மு மீய மதிக்கோங்க. பிபேமி அந்த இடத்துல பிரிச்சுக்கோங்க. யாம் அடிச்சுட்டுருங்க. யாம் அடிச்சுட்டு அங்க ஆ போட்டுக்கோங்க. அக்ஞோ ந ஜிஹ்ரேமி ச.
शोधियानविदुष्टबुद्धिरविनिस्नेहोऽभ्यनीहोऽभिते कीर्तिं देवि लिहन्नहं सच बिभेमि अग्न्यो न जिह्रेमि च मूनादुरि दुष्येतु साधु न धावता न हि शुना अंगकल्पिस्कोमि दुष्येतु साधु न धावता न हि शुना अंगकल्पिस्कोमि लीढा विभागीरति अंगकल्पिस्कोमि लीढा विभागीरति नालादुरि दुष्येत दुष्पो स्वाभिनलज्जतेन சபிபேமி அதே மாதிரி அங்கிட்ட தீய மாத்திக்கோங்க பிபேத்துன்னு இருக்கு பாருங்க இத்த தீய மாத்தி அங்க போட்டு முடிச்சிருங்க பிபேத்தி அங்க பிரிச்சுக்கோங்க துஷ்யேத் ஸ்வாபினலஜ்ஜதே சபிபேமி பிபேதி அங்க பிரிச்சுக்கோங்க ஆர்த்திஸ்து சாமியே சுனஹ ஆர்த்திஸ்து சாமியே சுனஹ दुष्येत स्वाभिनलज्जतो सभिपेमि अंगपिष्पम आर्तिस्तु शाम्ये चुनः ஸ்லோகம் பாருங்க முடிச்சோம் பிரிச்சாச்சா ரெண்டு பிரதானமா ரெண்டு பிரிச்சிருக்கோம் ரெண்டாவது வரையில கீர்த்திம் தேவி லிகன்னகம் ச பிபேமி பிபேமி இல்ல அடிச்சுட்டு மீயா மாத்திக்கோங்க அங்க ஒரு கோடு போட்டு அக்னியோ சச்சிக்ரேமிச்ச அப்படின்னு படிக்கும் அதே மாதிரி நாலாவது வரைக்கும் துஷ்டேத் ஸ்வாபின லஜ்ஜதேன பிபேதி தீய மாத்திக்கோங்க ஸ்வாபின லஜ்ஜதே ச பிபேதி ஆர்த்திஸ்து சாமியே சுனஹ விசாரிக்கலாமா ஸ்லோகம் பாருங்க சுவாமி யாருக்கு பதிலா ஆ பண்ணுமா கீழே லாஸ்ட் லைன் யா வேண்டாம் இல்லையா ஆர்த்திஸ்து சாமியே சுனஹ இப்ப ஸ்லோகம் பாருங்க நான் ரெண்டு தடவை சேவிக்கிறேன் அப்ப சேவிச்சு பார்க்கலாம் சோதியான விதுஷ்ட புத்திரவி அங்க பிடிச்சுக்கோங்க நிஷேபஹே நிஸ்னேகோபியனீகோபிதே தீர்த்தம் தேவிலிஹன்னஹம் ச ந பிபேமி அக்ஞோ ந ஜிஹ்ரேமி ச दुष्येतु साधु तावत न हि शुना दीढा विभागीरति दुष्ये स्वाभिनलज्जते तदभिपेमि आर्तिस्तु सामे चुनः ரங்கநாயக்கர் ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்களா எங்களுக்கு க்ஷோதியான் அப்படின்னு இருக்கு சுவாமி, அதை அப்படியே படிக்கலாமா இல்லாட்ட முதல் வேர்டு ஷோதியானபி ஷான் இருக்கு, அது க்ஷோதியானபி தானே? ஷோதியானபி ஆமா ஷாய் அடி. அப்புறம் ஃபோர்த் லைன்ல துஷ்யே ஸ்வாபின் இருக்கு, ரெண்டாவது வேர்டு தாவதா நஹி சுனம் இல்ல, ஃபோர்த் லைன்ல ரெண்டாவது வேர்டு ஷேப் ஸ்வாபின ஸ்வாபியா எங்க சா போட்டிருக்காங்க, அதுதான் ஸ்வாபின ஸ்வாபின லட்சத்தேன் இப்ப பாருங்க शोधीयानपि दुष्टबुद्धिरपि निस्नेहोऽभ्यनीहोऽभिते शोधीयानपि दुष्टबुद्धिरपि निस्नेहोऽभ्यनीहोऽभिते कीर्तिं देवि लिहन्नहं स च बिभेमि अग्न्यो न जिह्रेमि च कीर्तिं देवि लिहन्नहं स न च बिभेमि अग्न्यो च जिह्रेमि च दुष्येतु साधु न धावता न हि शुना लीढाभिबाहीरति दुष्येतु साधु न धावता न हि शुना लीढाभिबाहीरति दुष्येत् स्वाभिनलज्जतेन च बिभेति
विभेदातिस्तुषामि चुनः दुष्येत् स्वहाभिनलज्जतेन विभेदातिस्तुषामि चुनः शोधीयानपि दुष्टबुद्धिरपि न स्नेहोऽभ्यनीहोऽभिते एतुं देविहन्महं स पिबेमि अभ्योषजह्रेमि च तुष्टेत् साधुधावता न हि सुना मीडा विबाहीरति तुष्टेत् स्वाभिनलज्जतेन विदेथि आर्तिस्तु சாந்தியே சுனஹ அப்படிங்கிறது ஸ்லோகம். ஒரு 3 கூப்பிடுங்க சேர்த்து பார்க்குறேன். நம்ம நான் ஒண்ணு மாத்திரம் எல்லாத்துக்குமே ரெக்வெஸ்டா வைப்பேன். இப்ப எது பேசணும்னாலும் யோசிச்சு பேசணும். எது பேசினாலும் யோசிச்சு பேசுங்க. நம்ம பேசுறோம் போகணும் ஒருத்தருடைய ஒரு நாளையே கெடுத்துரும். ஒரு 50 பேருடைய ஸ்டேஜே கெடுத்துரும். நான் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகத்தை எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வைக்கணும் எனக்கு தேவையே இல்லை. நான் காசெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் ஒருத்தர்கிட்ட கூட. என்னோட குறிக்கோள் எப்படி இருந்த 11 நாள்ல 11 ஸ்லோகத்தை எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சேன்னா அது தாயாருக்கு முன்னாடி சேவை கேட்கணும்னு நீங்க ஒவ்வொரு வரையும் டிஸ்டர்ப் பண்ணுது. இப்ப நான் வேற முடிவு எடுக்கிறேன். 1/2 மணி நேரத்துக்கு முடிச்சிடலாம் சொல்லி கொடுத்தா போதுங்கிற அளவுக்கு என்னை மாத்தினீங்க அப்படின்னா நான் மாறிட்டே இருப்பேன். எனக்கு தெரியாது. அதனால ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு தடவை 100 தடவை யோசிக்கணும். நான் பேசிடலாமா அப்போ எல்லாத்துக்கு முன்னாடியுமே? சும்மா வருத்தப்பட்டு எல்லாம் பேசிட்டு அப்புறம் சாரி கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப நான் டெய்லி நானும் பேசிட்டு நான் கடைசியில பிறகு சாரி கேட்டுருவேன். முதல்ல ஒரு தடவை 10 நிமிஷம் உட்காரணும். எல்லாருமே உட்காருங்க பேசாம. எல்லாத்துக்கும் இப்போ வாண்டடா போயிடுச்சு. உட்கார்ந்து நம்ம எந்த குரூப்ல இருக்கிறோம், என்ன கத்துக்கிறோம், அவங்க ஏன் சொல்லி கொடுக்குறாங்க, ஏதாவது பணங்கன்னு வாங்குறாங்களா எல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறம் வாங்க அந்த கிளாஸுக்கு. நீங்க பண்ற ஒரு தப்பு ஒரு 50 பேரோடைய இது கெடுக்குது. அவங்க எல்லாம் ஆசையா தானே வருவாங்க. சரி 1 மணி நேரத்துல கத்துக்கலான்னு. இப்ப நான் இந்த மூட்ல சொல்லி கொடுத்தேன்னா எந்த மூட்ல சொல்லி கொடுப்பேன்? அதுக்கு நீங்க தான் காரணம். இதுக்கு மேல நீங்க எத்தனை சாரி சொன்னாலும் பிரயோஜனமே இல்லை. இனிமேல் ஒண்ணும் என்ன அப்படின்னா நீங்க எனக்கு மெசேஜ் போட்டு எனக்கு பிடிக்கலன்னா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். நான் ரிப்ளையே பண்ண மாட்டேன். நீ சாரி கேட்டு பிரயோஜனமே இல்லை. இப்படி நீங்க தான் பேச வைக்கிறீங்க. ரெகுலர் ஆயிடுச்சு ஒவ்வொரு தடவையும் கூப்பிடுவாங்க. இனிமேல் யாராவது பேசணும் அப்படின்னா யோசிங்கம்மா, தயவு செய்து யோசிங்க. இன்னொருத்தர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சும்மா நம்ம கிட்ட மொபைல் இருக்க ஒரு மெசேஜ் போட்டலாம் அப்படின்னு நானும் போட்டு காட்டுட்டுமா? யோசிக்க வேண்டாமாம்மா. என்ன சொல்லி கொடுக்குறாங்க, எதுக்கு சொல்லி கொடுப்பாங்க? உங்களுக்கு இத்தனை பேர் இருக்கீங்களே, உங்களுக்கு யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் நான்? என்ன ஒருத்தருக்காது. எல்லாரும் தாயார் சேவைங்கன்னா நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணி என் சேவை கேட்கிறேன். நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா வருத்தப்பட்டுக்கோங்க. எனக்கு மெசேஜ் பண்ணாதுங்க விஷயம் எல்லாம் பெரிய பாரம். எப்படி காலட்சேபமெல்லாம் எடுக்கிறது? இப்படி ஒவ்வொரு தினம் டிஸ்டர்ப் பண்ணி வச்சுட்டேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்புறம் சாரின்னு கேட்டுட்டோம்னா சாரி ஆயிடுமாங்கிறது எனக்கு தெரியல. கூப்பிடுங்க. அடே शोधीयानभिदुष्टबुद्धिरपि निस्नेहोऽप्यनीहोऽपि ते शोधीयानपि दुष्टबुद्धिरपि निस्नेहोऽप्यनीहोऽपि ते कीर्तिं देवि लिहन्नहं शशभिपेमि
वाक्यमस्ति किल कीर्तिं देवि लिखन्नहं च न च बिभेमि अग्न्यो सजह्रेमि च कीर्तिं देवी लिखन्नहं न च बिभेमि अग्न्यो न जिह्रेमि चे कीर्तिं देवी लिखन्नहं न च बिभेमि अग्न्यो न जिह्रेमि चे दुष्येत् साधुना धावन हि सुना दुष्येत् साधुना धावदान हि सुना दुष्येत् दुष्येत् साधु न धावत न हि सुना नावतनी से दुष्येत् साधु न धावत न हि सुना दुष्येत् साधु न धावता न हि सुना दुष्येत् साधु न धावता न हि सुना लीढा विभागीरथी लीढा विभागीरथी लीढा विभागीरथी दुष्येत् साधु न धावता न हि सुना लीढा विभागीरथी दुष्येत् साधु न धावता न हि सुना लीढा विभागीरथी दुष्येत् साधु न धावता न हि सुना लीढा विभागीरथी शेत् स्वाभिनलज्जते न स बिभेति दुष्येत् स्वाभिन लज्जते न लज्जते लज्जते न स बिभेति दुष्येत् स्वाभिन लज्जतेन स बिभेति दुष्येत् स्वाभिन लज्जतेन स बिभेति आर्तिस्तु साम्ये चुनः आर्तिस्तु साम्ये चुना आर्तिस्तु साम्ये चुना चुनः चुनः मुळुसु सर्किल दुष्येत् स्वाभिनलज्जते न स बिभेति य आर्तिस्तु साम्ये चुनः दुष्येत् स्वाभिन लज्जतेन स बिभेति आर्तिस्तु साम्ये चुनः दुष्येत् स्वाभिन लज्जतेन स बिभेति आर्तिस्तु साम्ये चुनः मुळुसु सर्किल शोधी ज्ञानविदुष्टबुद्धिरवनिष्णेहोऽभ्यनीवोऽभिते कीर्तिं देवि लिखन्नहं सत बिभेमि अभ्यो सजह्रेमि च दुष्येतु साधु न धावता न हि सुना लीढा विबाहीरति दुष्येत् स्वाभिनलज्जते न च बिभेति आर्तिस्तु साम्ये चुनः दीयानभि दुष्टबुद्धिरभि निष्णेहप्यनिहोऽभिते कीर्तिं देवी लिखन्नहं च बिभेमि कीर्तिं देवी लिखन्नहं न स बिभेमि अग्न्यो न जिह्रेमि च दुष्येत् साधु न धावता न हि सुना लीढा विभागीरथी दुष्येत् स्वाभिन लज्जतेन स बिभेति आर्तिस्तु साम्ये चुनः साम्ये चुनः चित्रा रघुनाथन
अग्न्यो सजिह्रेमि च कीर्तिं देवि लिखन्नहं सबिभेमि अग्न्यो सजिह्रेमि च तुष्ये तुषाधुरधावलहिषुना लीढा विभागीरथी तुष्ये तुषाधुरधावः नहिषुना लीढा विभागीरथी तुष्येत स्वाभिनलज्जतेन दपितेति आर्तिस्तुषाम्ये चुनः दुष्येत स्वाभिनलज्जतेन सभिदेति आर्तिस्तुषाम्ये चुनः मुझसे इस प्रकार में विद्यालक्ष्मी माँ क्षोधीयानपि दुष्टबुद्धिरपि निस्नेहोऽप्यनिहोऽपिते कीर्तिं देवि लिहन्नहं स न च बिभेमि अग्न्यो सजिह्रेमि च कीर्तिं देवि लिहन्नहं न च बिभेमि अग्न्यो अजिह्रेमि च तुष्ये कीर्तिं देवि लिहन्नहं न च बिभेमि अग्नो न जिह्रेमि च तुष्ये तुषाधुनधावता नहिषुना
दुष्येत् साधु न धावता न हि सुना दुष्येत् साधु न तावता न हि शूना सुना नहीं सुना दुष्येत् साधु न तावता न हि शूना दुष्येत् साधु न तावता न हि शूना लीढा विभागीरथी लीडापि भागीरथी दुष्येतु साधु न धावता न हि सुना लीढा विभागीरथी दुष्येत् साधु न तावता न हि शूना लीडापि भागीरथी दुष्येत् साधु न तावता न हि शूना लीडापि भागीरथी दुष्येत स्वाभिन लज्जते न चे बिभेति दुष्येत् स्वापि न लज्जते न च बिभेति दुष्येत् स्वापि न लज्जते न च बिभेति आर्तिस्तु साम्ये चुनः आर्तिस्तु शाम्येच्छुनः दुष्येत स्वाभिन लज्जते न सद बिभेति आर्तिस्तु साम्ये चुनः दुष्येत् स्वापि न लज्जते न च बिभेति आर्तिस्तु शाम्येच्छुनः दुष्येत् स्वापि न लज्जते न च बिभेति आर्तिस्तु शाम्येच्छुनः क्रोधीयानपि दुष्टबुद्धिरपि निस्नेहोऽप्यनीहोऽपि ते कीर्तिं देवि लिहन्नहं न च बिभेमि अग्नौ न जिह्रेमि च दुष्येत् साधु न तावता न हि शूना लीडापि भागीरथी दुष्येत् स्वापि न लज्जते न च बिभेति आर्तिस्तु शाम्येच्छुनः சரி சுவாமி. அமுதம் ராஜேந்திரன் அடியேன் श्रोतीयान विदुष्ट बुद्धिरपि निस्नेहोऽप्यनीहोऽपि ते कीर्तिं देवि निगन्नहं न च बिभेमि अन्यो न जिह्रेमि च दुष्येत् साधु न तावता न हि शूना लीढा विभागीरथी दुष्येत् स्वापि न लज्जते न च बिभेति आर्तिस्तु शाम्येच्छुनः பாக்கியம் ஆர்மா சோரியா நபி துஷ்ட புத்திர சோரியா நபி துஷ்ட புத்திரபி நீஷ்ணேகோப்ய நீகோபிடே கீர்த்திம் தேவி மிக லிகநகம் நாஷ பிபேமி அந்யோ நக ஜிக்ரேமிச दुष्येत् साधन तावदा न हि सुना लीडापि भागीरथी दुष्येच्छवाभिन लज्जते न च पिबेति आदिस्त साम्येषुना நம்ம எல்லாரும் ஸ்ரோதியான விதுஷ்ட புத்திரபி நம்ம எல்லாரும் சரிங்க நிஸ்னேகோப்யனீகோபி தே விட்டு சேரிச்சதான் வரும். சும்மா பார்த்தீங்கன்னா புரிஞ்ச மாதிரி இருக்காம பிரசேரிக்க முடியாது. கீர்த்திம் தேவி லிஹன்னஹம் ச பிபேமி அக்ஞோ சஜிஹ்ரேமி ச दुष्येतु साधु न धावता न हि शूना लीढा विभागीरथी दुष्येत स्वाभिन लज्जते न च बिभेति आर्तिस्तु चाम्येच्छुनः शोधीयान विपुः तुष्टबुद्धिरपि न स्नेहोऽप्यनीहोऽपि ते कीर्तिं देवि लिहन्नहं स च बिभेमि अग्न्यो सजह्रेमि च दुष्येतु साधु तावता न हि शूना लीढा विभागीरथी दुष्येत् स्वाभिन लज्जते न बिभेति
ஆர்த்திஷுஷாமி சூனாஹா இன்னும் 2 பேர் கூப்பிடுங்க சார். சரி சுவாமி. அத்துழாய்மா அத்துழாய்மா सोदीयान विदुष्टबुद्धिरपि निस्नेहोऽप्यनीहोऽभिते कीर्तिं देवि लिहन्नहं न च बिभेमि अज्ञो न जिक्रेमि च दुष्येत्साधु न तावता न हि सुना लीलाभिभागीरथी दुष्येज्वापि न लज्जते न च बिभेति आर्तिस्तु साम्ये चुनः அமிர்தவல்லிமா சுவாமி. அமிர்தவல்லிமா शोधियान वितुष्टबुद्धिरविनिस्नेहोऽप्य निकोऽपि ते कीर्तिं देवि लिहन्नहं न च बिभेमि यज्ञो न जिक्रेमि च अग्न्यो सजिह्रेमि च अज्ञो न जिक्रेमि च दुष्येत् साधु न तावता न हि सुना लीलाभिभागीरथी दुष्ये स्वापि न लज्जते न स बिभेति आर्तिस्तु साम्येच्छुनः. இன்னைக்கு யாரு சந்தேகத்துக்குங்களோ அவங்கள சரியா கத்துட்டனால அவங்க எல்லாம் வந்து சாயந்தரம் செடிக்கலாம். மிச்சவங்க நாளைக்கு 8:30 வாங்க செடிச்சு காட்டிட்டு அப்புறம் தாயாருக்கு முன்னாடி செடிச்சுக்கலாம். நான் இப்படி சொல்லக்கூடாதுதான், ஆனா நேற்று என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும்.